யாழ்ப்பாணத்தில் கோர விபத்து 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் ஒருவர் படுகாயம். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் போலீசார் துப்பாக்கிச்சூடு மணல் கடத்தியதாக குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் பலத்த மழை, கடும் காற்றால் தூக்கி வீசப்பட்ட கூரைகள். யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மாஃபியா நடவடிக்கையில் இறங்கிய அனுர அரசாங்கம். அனுராதபுரத்தில் ரயிலில் தீப்பரவல், எவருக்கும் பாதிப்பில்லை என தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒரே நாளில் 6 பேர் கைது, போதைப் பொருட்களும் மீட்பு. யாழ்ப்பாணத்தில் தொடரும் காணி அபகரிப்பு, மணற்காட்டு பிரதேசத்திலும் காணி அபகரிக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேசிய ரீதியில் சாதனை நிகழ்த்திய நல்லூர் பிரதேச செயலகம் குவியும் பாராட்டுகள். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல். மேசைகள் போட்டு கூட்டங்கள் நடத்தி இனி பலனில்லை, ஆக்ஷனில் இறங்கினால்தான் பலன் கிடைக்கும். யாழ்ப்பாணம் கோப்பாய் சந்தியில் காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனியார் பேருந்து, ஹயஸ் ரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட 3 வாகனங்கள் சந்தியில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இருவரை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இரவு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அதே இடத்தை சேர்ந்த மாணிக்கவாசகர் மதுசன் என்ற இளைஞர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மணல் கடத்தல் சந்தேகத்தில் குறித்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. கொடிகாமத்தில் கிணறு வெட்டிய மண்ணை வெள்ளம் தேங்கும் இடத்தில் கொட்டிக் கொண்டிருந்த இளைஞன் மீதே போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இளைஞனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை இளைஞனின் தந்தை 1 மாத காலத்திற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் இளைஞனை உழைத்து தனது குடும்பத்தினரை பார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீசிய கடும் காற்றுடன் கூடிய மழையால் பல இடங்களில் வீடுகள் சேதமடைந்ததுடன் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததால் போக்குவரத்தும் மின்சார விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மண்முனை பற்று, மண்முனை வடக்கு, ஏறாவூர் நகர், ஏறாவூர் பற்று, போரதீவு பற்று உள்ளிட்ட பல செயலக பிரிவுகளில் அதிகளவான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரையம்பதியில் வீசிய மினி சூறாவளியால் மண்முனை பெற்று பிரதேச சபைக்கு அருகில் இருந்த மைதான ஸ்டேடியம் காற்றால் தள்ளப்பட்டு வாகன தரிப்பு நிலையத்தின் மீது விழுந்து சேதமடைந்துள்ளது. மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் புதூர், சேத்துக்குடா பகுதிகளிலும் ஏறாவூர் பற்று பிரதேச செயலகத்தின் தும்பாலிச்சோலை, மயிலம்பாவளி, சிவபுரம் பகுதிகளிலும் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரத்திலிருந்து பெல்லட்டி நோக்கி சென்ற ரஜரட்டு தொடரூந்தில் காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காலை 5 மணிக்கு அனுராதபுரத்திலிருந்து புறப்படவிருந்த ரஜரட்டு தொடரூந்தில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ரயிலின் என்ஜினில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரயிலை மீண்டும் அனுராதபுர ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்று தொடரூந்தில் மற்றொரு என்ஜின் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மாஃபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கு தரலாம் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டி அல்லது சொத்துக்களை இழக்கச் செய்தவர்களும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இனம் தெரியாத கும்பல் ஒன்றினால் அதிகாலை 12:30 மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துமீறி உள்நுழைந்த குழு வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டில் இருந்து போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்துக்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும்.
போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் ஹெரோயின் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 6 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 6 பேரிடமிருந்தும் 7 கிராம் ஹெரோயின் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலகம் பிரசிடென்சியல் என்வாயன்மெண்டல் அவார்ட்ஸ் 2025 சிறந்த அரசு அலுவலகத்திற்கான மெரிட் அவார்டை பெற்றுக் கொண்டுள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பிரசிடென்சியல் என்வாயன்மெண்டல் அவார்ட்ஸ் 2025 விருது வழங்கும் விழா நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இம்முறை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிறந்த சமூக வலைத்தளத்திற்கான பிரசிடென்சியல் என்வாயன்மெண்டல் அவார்ட்ஸ் 2025 சோசியல் மீடியா கேட்டகரிக்கு அகில இலங்கை ரீதியாக நல்லூர் பிரதேச செயலகத்தின் பேஸ்புக்கிற்கு மட்டும் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கிடைத்துள்ளது. நாட்டில் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என ராஜாங்க அமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்துள்ளார். சாதாரண பொதுமக்கள் வீதியில் இறங்கி நடப்பதற்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். சாதாரண பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் எந்தவொரு பாதாள உலக குழு உறுப்பினர்களையும் பாதுகாக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண நகரில் மோட்டார் சைக்கிளில் கஞ்சாவை கடத்தி சென்ற இளைஞர் ஒருவர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டுக்கோட்டை சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிளை சோதனையிட்ட போதே கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10 ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை 2362 பரீட்சை மையங்களில் பரீட்சை நடைபெறும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் 6, 2025 சனிக்கிழமை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காரைநகர் பட்டித்தாழ்வு பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய கோணலிங்கம் சுந்தரலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபருக்கு காலை 3 தொடக்கம் 4 தடவைகள் மூக்காலும் வாயாலும் இரத்தம் வெளிவந்துள்ளது. பின்னர் வெலந்தலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி காலை 10 மணியளவில் உயிரிழந்துள்ளார். தாய்லாந்து அரசு இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கிய 2 யானைகளை திருப்பி பெற திட்டமிட்டுள்ளது. 2 யானைகளையும் இலங்கை மோசமாக பராமரித்து வருவதால் தாய்லாந்து அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பாதாள உலக குழு உறுப்பினர் ஹெகல்பத்ர பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையின் நடிகையொருவர் தனது காதலனுடன் நெருக்கமாக இருக்கும் காணொலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடிகை தனது காதலருடன் நெருக்கமாக இருந்த காணொலியை பத்மேவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த 5 நடிகைகள் மற்றும் மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் வென்ற ஒரு மொடல் நடிகை தொடர்பான தகவல்கள் தெரிய வந்துள்ளன. யாழ்தேவி ரயிலின் தலைமை ரயில் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் ரயில் பாதுகாப்பு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த யாழ்தேவி ரயில் பிற்பகல் 2:40 மணியளவில் அனுராதபுரம் ரயில் நிலையத்தை அடைந்துள்ளது. அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் வைத்து ரயிலின் தலைமை கட்டுப்பாட்டாளர் மது அருந்தியிருந்த நிலையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து யாழ்தேவி ரயிலுக்கு வேறொரு கட்டுப்பாட்டாளர் நியமிக்கப்பட்ட நிலையில் அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி புறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு பகுதியில் 600 ஏக்கர் காணிகளை சுற்றுலா மேம்பாடு எனும் போர்வையில் அபகரிக்கும் முயற்சியை கைவிடுமாறு மணற்காடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காட்டு பகுதியில் கட்கோவளத்திற்கும் மணல்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 300 ஏக்கர் காணியும், மணற்காட்டிற்கும் பொற்பதி கிராமத்திற்கும் இடைப்பகுதியில் 300 ஏக்கர் காணியும் சுற்றுலா தேவைகளுக்காக அபகரிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. இதனை உடனடியாக கைவிடுமாறு மணற்காடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.